என்னுடைய பேரன்பிற்கினிய தம்பி நாகராஜ் பாண்டே அவர்கள் தொடர்ந்து நடத்தி வருகிற சாணக்கியா காணொலி காட்சியகம் அதனுடைய 6ஆம் ஆண்டு விழாவிலே பங்கேற்று பெருமைப்படுத்தி வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கிற நம் எல்லோருடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெருந்தகை மேலாள் தமிழ்நாட்டு அமைச்சர் பெருமகன் ஐயா செங்கோட்டையன் அவர்களுக்கும் இந்த அரங்கிலே நிறைந்து அமர்ந்திருக்கிற அறிவார்ந்த பெருமக்கள், என் ஆர்மியின் சொந்தங்கள் அனைவருக்கும் நம்முடைய அன்பும் வணக்கமும். எங்க ஐயா போன்ற பெரிய தலைவர்களை இந்த விழாவிற்கு என் தம்பி அழைத்ததில் ஒரு இயல்பு இருக்கிறது, ஒரு யதார்த்தம் இருக்கிறது. என்னையே அழைச்சிருப்பார் என்றால் சிலருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு, சிலருக்கு இல்லை இல்லையா? அவர் முதலா தந்தி தொலைக்காட்சியில, அப்ப தந்தி தொலைக்காட்சியா இல்லை, NDTV இந்துவா இருக்கிறது. முதல்ல நேர்காணல் கண்ட ஆளு நான் தான். அப்புறம் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு ஒன்று எடுத்தாரு, அதுலேயும் நான் தான் முதல். மக்கள் மன்றம்னு ஒன்று தொடங்கினாரு. எனக்கு நேரம் கேட்டு நான் எப்போ பங்கேற்க முடியுமோ அப்போ வச்சுக்கலான்னு சொல்லி முதலா மக்கள் மன்றத்தில் பேசினாலும் நான் தான். அதுக்கப்புறம் ஆயுத எழுத்து, அதுலேயும் முதல் விவாதத்துக்கு நீங்கள் வரணும் அண்ணா அப்படின்னு அதுலேயும் அழைச்சி என்னை பங்கேற்க வச்சாரு. இதுலேருந்து எழுதுனா அவருடைய சோதனை எழி நான் தான். இப்ப கூட இந்த விழாவுக்கு அழைச்சிருக்கிறதுல ஏதோ ஒரு சோதனை இருக்குது நான் நினைக்கிறேன். நான் ஐயா பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படி தெரியுது. எனக்கு ஐயாவை பற்றிய இந்த காணொலி தொகுப்பு போடும்போது இருக்கிற எனக்கு ஒன்றும் பிரமிப்பு இல்லை. ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்த ஐயாவை நன்கு அறிவேன். அவர் சொன்னது போல ஆகச்சிறந்த பண்பாளர் அதிர்ந்து பேச மாட்டாங்க. அதான் அந்த கோவை மண்ணுக்கே கொண்டு மண்ணுக்கே இருக்கிற இயல்புன்னு. நாங்கள் அதிகப்படமான படங்கள் வந்து எங்கள் அப்பா மணிவண்ணன் இருக்கும்போது நாங்கள் அந்த கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சி பகுதியில் தான் ஏதாவது யாராவது தப்பு பண்ணிட்டா கூட கோவமா என்ன அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, ஏன்னா இப்படி கோவப்படுறீங்கன்னு தான் சொல்லுவாங்க. இவங்களுக்கு திட்டி இவங்களை கோவமா திட்டிலாம் வீண் அப்படின்னு நம்மளே படிக்க வந்துடுவோம். அவ்வளவு ஒரு பண்பாடு மிக்க நிலம் அது. அந்த நிலத்தின் மகன் அவரு. எனக்கு என்ன நினைப்புனா, இங்கே நான் கூட சொன்னேன், அதுதான் எல்லாம் விமர்சிச்சாங்க. நீங்க ஏப்பா பீகார்ல இருந்து ஒருத்தர் கூட்டி வரீங்க, எங்ககிட்டயே ஆள் இன்னும் கூட வியப்பாருன்னு. எனக்கு வந்து அதிமுக எங்க ஐயா செங்கோட்டையெல்லாம் தாண்டி ஒரு வீக வகுப்பாளர் இருக்கிறதா எனக்கு. அந்த தொகுப்பிலே வருவாங்க அம்மையார் ஜெயலலிதா எத்தனை மணிக்கு எந்த இடத்துல எங்க பேசணும், எங்க இருந்து எங்க பயணம், எங்க ஓய்வு, எங்க உணவு, எல்லா திட்டமும் அந்த மூலத்திலிருந்து வந்ததுதான். உலகத்துக்கு அறிவு கடன் கொடுத்த இடத்துக்கு அறிவு சொல்லி கொடுத்த ஒருத்தர் வராதுன்னா வேடிக்கையாத்தான் இருக்கு. அதுல எங்களுக்கெல்லாம் விமர்சனம் இந்த விழாவில் பங்கேற்றதுக்கு அப்புறம் வரக்கூடாதுன்னு தான் என் தம்பி முதல்லயே அவன் போய் அந்த விழாக்களில் பங்கேற்று வந்துட்டான். நான் பெரியாரை எதிர்க்கிறது யாரும் சொல்லிக் கொடுத்து இருக்கிறேன்னு நினைக்கிறாங்க. நான் படம் பார்த்து கதை சொல்லல, படிச்சுதான் பேசுறேன்.
வச்சு என்னுடைய கருத்தை எடுத்து வைக்கிறது, இதுக்கு பதில் சொல்லுங்கிறேன். அதுக்கு இப்ப இந்த விழாவில் பங்கேற்று இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என் தம்பி மட்டும் அந்த விழாவுக்கு போகாம இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாரத்துக்கு நாங்க தான் தலைப்பு செய்தி. பாடுபொருள் பரம்பொருள் சிவன் இல்லை, பரம்பொருள் சீமானார் இருப்பேன். அப்படிதான் இருந்தது. நம்ம பொதுவா எப்படி பார்க்கிறோம், நம்ம பத்திரிகையில் முன்னாடிலாம் ஒரு தவறை செய்யறதுக்கு முன்னாடி பத்திரிகையில வந்துட போகுதுன்னு பயப்படுவாங்க. பத்திரிகையில வந்துட போகுது. இப்ப பத்திரிகைக்கு தெரிஞ்சேதான் நிறைய தவறுகள் நடக்குது. அப்ப நம்ம என்ன தோணுதுன்னா, இந்த ஒரு நல்ல அரசியலை உருவாக்குவது, ஒரு நல்ல ஆட்சியை அமைய செய்வதுங்கிறது ஒவ்வொருத்தருடைய கடமை அப்படின்னு நினைக்கிறோம். போராடி விடுதலை பெற்றோம், அதுக்கு செக்கெடுத்திருக்கோம், சிறைப்பட்டிருக்கோம், தூக்குல வாங்கியிருக்கோம், வலைப்பட்டிருக்கோம், மிதிப்பட்டிருக்கோம். திரும்பி பார்க்கும்போது இதுக்குத்தானே இவ்வளவு நம்ம முன்னோர்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க, இவ்வளவு பாடுபட்டிருக்காங்கன்னு கூட ஒரு சோர்வு வருது. இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பெருந்தகை ஐயா நல்லகண்ணன் அவர்கள், விடுதலை போராட்ட வீரர், அவர்கிட்ட தனியா பேசும்போது இப்ப இருக்கிற இந்த ஊழல் லஞ்சத்துல ஊறி கிளைத்த சமூகம், இப்படி இருக்கிற இந்த கொடுமையான இந்த நிர்வாக முறையை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு சோர்வு வந்திருக்கா, செழிப்பு வந்திருக்கான்னு கேட்பேன். நான் கையை இருக்க பிடிச்சிட்டு அதை பேச வேண்டாம், அவ்வளோதான் அதை பேச வேண்டான்னு. இப்படி பார்க்கும்போது இப்போ நமக்கு என்ன வழிவதுன்னா, எதை பேசியிருக்கணும் இந்த ஊடகங்கள், எதை மறைச்சிருக்கணும், எதை மறைக்கக்கூடாதுன்னு பார்க்கும்போது இது ஒரு ஒரு ஆற்ற முடியாத வழிதான். ஊடகத்தின் அறம் என்பது அறவே இல்லாத போய்விட்டதோ என்று. ஊடகங்கள் பொய் பேசுவதை விட புரணி பேசுது. ரொம்ப ஆங்கிலத்துல சொல்ல டிஜிட்டல் புரணி. இப்ப உங்களை பத்தி அப்படி அவர் சொல்லியிருக்காரு, உங்களை பத்தி இவர் இப்படி சொல்லியிருக்காரு. இது மக்களுக்கு ஏதாவது செய்தி கொண்டு போக முடியுதா? நல்ல செய்தி இருக்கா? மக்கள் பிரச்சனையை பேசி அதுக்கு ஒரு தீர்வு எடுக்க முடியுமா? அது கொண்டு போக முடியுமா? அது கிடையாது. பாண்டே மேல தனிப்பட்ட முறையில இங்க இருக்கிற உங்களுக்கு என்ன நிலைப்பாடு, மதிப்பு அது தெரியாது. எனக்கு தனிப்பட்ட முறையில் என் தம்பினா உண்மையிலேயே அவன் என் தம்பி இருந்தான். காரணம், முதல் சந்திப்பிலேயே பாண்டே யாரு, சீமான் யாரு. பாண்டே யாருன்னு அவன் அண்ணன் சீமானுக்கு தெரியும், சீமான் யாருன்னு பாண்டேக்கு தெரியும். நாங்க வெவ்வேறு களத்தில் வெவ்வேறு தளத்தில் வெவ்வேறு நோக்கங்களுக்காக நின்றாலும் அவர் எடுத்துக்கொண்ட கொள்கையில் அவர் உறுதியா நிற்பார், நான் எடுத்துக்கொண்ட கொள்கையில் நான் உறுதியா நிற்பேன். அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் கிடையாது. மற்றவர்களை போல ஐயா செங்கோட்டையன் அவர்கள் வாழ்த்துனது போல அவனுக்கு தர்க்க அறிவு, இலக்கியம் தெரியும், வரலாறு தெரியும், அவன் பொருளாதாரம் தெரியும், மருத்துவம் தெரியும், முன்னே நடந்த ஆட்சி தெரியும், இப்ப நடந்து கொண்டிருக்கிற ஆட்சியின் அவலங்கள், கேவலங்கள், துயரங்கள் எல்லாம் தெரியும். எல்லாவற்றையும் நினைவு வச்சு தடுமாற்றம் இல்லாத கேள்வியே இருக்கும். சிலர் என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய மேதத்தன்மையை காட்ட ஒரு கேள்வி எழுப்பிடுவாங்க, அதுக்கு பதில் சொல்வதற்குள்ள மறுகேள்வி கொடுப்பாங்க. நான்லாம் ஒன்று தெரியும், எனக்கு படக்கு போவரே பேசி முடிச்சுக்கிறேன், இன்னும் நீ தான் முடிச்சா இது மாதிரி. இப்ப நாங்க பதில சரியா சொல்லினா பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டாம், திணறாருப்பான். இல்லையா, கருத்தை கேள்வி இருக்குன்னா பதில் முடிஞ்ச பிறகு அடுத்த கேள்வி வையே, அதான் நாகரிகம். ஆனால் அந்த அணுகுமுறை பாண்டிட்டேன். அப்புறம் ஆண்டுகள், மாதங்கள், தேதிகள் எல்லாம் சரியா நினைவில் வச்சிருப்பார். எனக்கு சரியா நினைவில் இருந்தால் இது அப்படின்னு சொல்லி சரியா தான் சொல்லுவார். ஒருவேளை தவறா இருந்தாலும் இருக்கலாம், ஆனால் எனக்கு நினைவு தெரிந்தது சரியா தான் இருக்கலாம். பாதுகாப்பா ஒரு செய்தியை போட்டிருப்பார். ஒருவேளை தப்பா அப்ப அவர்கிட்ட பேட்டிட்டு போகும்போது ஒரு 6 மணி நேரம் 1 மணி நேரம் பேசிட்டு முடிக்கும்போது, நீங்கள் பங்கேற்றமைக்கு, என்னுடைய நிகழ்வில் பங்கேற்றமைக்கு ரொம்ப நன்றி, வணக்கம், உங்களுடைய நல்ல நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள் அப்படின்றாரு. கைதாகி உழவைக்கு வெளியில் அவரை பேட்டி எடுத்தாங்க. உங்களுடைய நல்ல நோக்கம் நிறைவேற அவரோட நல்ல நோக்கம் என்ற மாதிரி இதை எதுக்கு சொல்றேன்னா, இயற்கையிலே அவருக்கு இருக்கணும். 2வது, நாங்க இந்த இதுல பார்த்திருப்பீங்க,
கட்சி ஆரம்பிக்க வந்த ஆள் இல்லை. நான் பழங்குடியிலிருந்து வண்டி இருந்தது படம் எடுத்து பஞ்சம் பழகித்தான் காலை என்னை கொண்டாந்து இங்கே விட்டுருச்சு. சரி, எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருந்துச்சு, சரணடைஞ்சு வாழ்றதுக்கு சண்டைக்கு சாவுங்களா ஒரு கோட்பாடு. அடிமை வாழ்வை விட உரிமை சாவு மேலானது. அதுக்கு தான் என் பாட்டு தீரன் சின்னங்களை தூக்குறதும்னா, என் பாட்டுல மருதுவாண்டி தூக்குறதும்னா, எங்க பாட்டி போராடி செத்தா வேலுநாச்சியாரு அவர் முத்துக்கோன்னு சுந்தரலிங்க எல்லாம் நம்ம பாட்டை வாவுசி செக்கெடுத்துலாம் இதுக்கு தான். ஏதுக்கு போய் விட்டாங்க கை கட்டி, அதுதான் சேகரா சொல்றான், வேற மொழியில சொல்றான். ஒருவன் காடி விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானா நான் எழுந்து நின்று இறந்து போவேங்க. அதுதான் நம்ம ஊடகங்களும் நற்செய்திகள் ஒரே மாதிரி மாநில உயர்வுக்கு சமூக மாற்றத்துக்கு சிந்திச்ச ஞானிகள், யோகிகள், தத்துவ மேதைகள் எல்லாம் ஒரே மாதிரி தான் சொல்லியிருக்கோம். நீங்க தம்பி சாணக்கியர், நாங்கெல்லாம் சாணக்கியர் பிடிக்கிறோம். தினத்திங்கள் சாணக்கியர் சொல், சாணக்கியர் சொல்லுன்னு ஒண்ணு வரும், சுருக்கமா இருக்கு, நல்ல செய்தியா இருக்கு. அதுல ஒரு செய்தி சரியானது என்று தெரிந்த பிறகு அதை செய்யாமல் இருப்பது கோழைத்தனம். இது சாணக்கியர் சொல். இதேதான் தம்பி சொல்றாரு, சரியானது என்று தெரிந்து விட்ட பிறகு அதை செய்யாமல் இருப்பது கோழைத்தனம். சாணக்கியர் தோல்விக்கு 2 காரணங்கள் தான் கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு. ஒன்று யோசிக்காம செய்யுது, இன்னொன்று யோசித்த பிறகு செய்யாமல் இருக்கு. இது 2 தான் காரணங்கள். இதேதான் நம்முடைய மூதாதை வள்ளுவர் பெருமகனார் தந்தறிய மலைமொழியில் செய்யத்தக்க அல்ல செய்யக்கடும், செய்யத்தக்க செய்யாமையான உலகம் முழுமைக்கும் தேடி பாருங்க. இது அடுத்தவர் குறை காண்பவன் அரை மனிதன், தன் குறை காண்பவன் முழு மனிதன். இது சாக்ரட்டிஸ். அதேதான் நம்முடைய மூதாதை வள்ளுவர் பெருமானார் ஏதிலா குற்றம் போல் தம் குற்றம் காண்பித்து தீதுண்டோ மண்ணும் இருக்குங்கிறார். உலகம் மூல சிந்தனைவாதிகள் மானுட சமூகம் தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற மானுட சமூகம் உயர்வுக்கு சிந்தித்த புரட்சியாளர், சிந்தனையாளர், தத்துவ மேதைகள் எல்லாம் ஒரே மாதிரிதான், வெவ்வேறு மொழியில. நான் இந்த களத்திற்கு வந்தபோது எங்க அப்பா இளையராஜா சொன்னாங்க, அவர் பெரிய மேஸ்டர் எல்லாம் பாராட்டு வாக்கும் போது அவர் சொன்ன வார்த்தை தான், நான் தவக்கிற போது நடந்தேன், அப்ப யாரும் எனக்கு கை கொடுக்கவோ கை தட்டோ வரல, இப்ப நடக்கிற வயசுல தானே நடக்கிறேன், இப்ப எதுக்கு நீ பாராட்ட வர்றீங்கன்னு. அன்னைக்கு ஒரு மகன் ஒரு பின்னணியும் இல்லாம வந்தேன், ஒருத்தர் என்னை பாசது கொள்ள எல்லா ஊடகமும் இவனை ஓடிச்சிடணும்னு நினைக்குது. பாண்டேக்கு ஒரு குணம் இருந்தது, என்னை அவன் வாழ்த்தினாங்க இல்லையோ நான் வீழ்த்திடணும்னு நினைக்க ஒருபோது நினைக்கவே இல்லை. ஆதரிக்கிறதுனால அமைதியாக கடந்து போயிருவாரு ஒழிய வம்படியா ஏதாவது பேசி விட்டுருணும், எதையாவது செஞ்சு விட்டுருணுங்கிற எண்ணம் அவருக்கு இயல்பிலே பாண்டிக்கு கிடையாது. அது ஒரு ஊடகவியலாளின் உயர்ந்த நேர்மை, உயர்ந்த குணம். அப்படிதான் ரெண்டாவது, இப்ப பாண்டே பாரதிய ஜனதாவுடைய ஆதரவாளராக இருக்கிறா, ஐயா மோடியுடைய ஆதரவாளராக இருக்கிறாருன்னா, ஒரு ஏற்றுக்கொண்ட ஒரு தத்துவத்திற்கு, ஒரு தலைமைக்கு எவன் ஒருவன் 100 விழுக்காடு உண்மையாக இருக்கிறானோ அவன் போற்றப்பட்டான். அது சரியா எங்களுக்குலாம் நமக்குலாம் என்ன கூட வரவன் கொள்கைக்காக வரானா இல்ல கொள்றதுக்காக வரானா, எப்பவுமே ஒரு பிரச்சனை. எப்பவும் ஏன்னா எதிரி எப்பவும் தூரத்தில் இருப்பான், துரோகி எப்பவும் பக்கத்தில் இருப்பான். ஏன்னா எதிரியவர்கள் துரோகி ஆபத்தானவன். எதிரி எப்பவும் நம்ம பலத்தை தருக்குவான், அவன் பலத்தை தான் கவனிப்பான், துரோகி நம்ம பலவீனத்தை கவனிப்பான். இந்த தலைவன் எதிரியை விட்டு துரோகியை சுற்றவே விட, துரோகியை ஒழிச்சிருந்த கொல்லான் குலாவனாலே எல்லா வகையிலும் கைவிட்டு தொழுன்னு சொன்ன வள்ளுவர் பெருமானார் சார், கொலையில் வேந்தருக்கு, அதாவது வேந்தருக்கு தலையறுத்தல் பைங்கூழ் கலை கட்டணோடு நேருங்கிறார். இந்த துரோகியை அவங்க ஒழிக்கிறதுங்கிறது நெற்பயிர் கடையில் இருக்கிற கலையை பறிக்கிறதுக்கு சமமானதுங்கிறார். ஓட்டலிடுறாங்க. துரோகம் பெரிய கொடுமையானது. ஏன்னா இந்த இனம் 12 காலமாக எதிரிகளால் வீழ்த்தப்பட்ட இனம் அல்ல, துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட. அதுவும் உடனடியாக ரத்த
நாம திரைத்துறைக்கு படம் பார்க்கும்போது ஈனாடுன்னு ஒரு படம் கேரளாவிலிருந்து வந்த படம். அங்கே ஒரு பத்திரிக்கை, அந்த பத்திரிகையில எழுதி ஒரு பெரிய மாறுதலை உண்டு பண்ணிடுது அப்படின்னா பத்திரிகைக்கு இவ்வளவு வலிமை இருக்கா, ஊடகத்துக்குள்ள வலிமை இருக்கா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப இந்த ஊடகத்துல ஒரு எதையும் ஒரு நற்கரத்தை கொண்டு போய் விளைச்சிட முடியும். மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வரணும்னா இந்த மக்களின் மனத்தில் புரட்சி விதையை ஓங்குவதற்கான பேராற்றல் இந்த ஊடகத்திற்கு இருக்கு. ஆனா அந்த பணியை நம்முடைய ஊடகங்கள் செய்யுதா அப்படிங்கிற கேள்வி மனசான்றோட நம்ம பேசி பார்க்கலாம். அதை செய்யுதா? தேர்தல்ல நீங்க ஒரே மாதிரி கருத்து கணிப்பு இருக்கா? இது 4 விழுக்காடுங்குது, இது 5 விழுக்காடுங்குது, இது 7 விழுக்காடுங்குது, 8 விழுக்காடுங்குது. என்னை என் மேல ஒரு பெரிய தீண்டாமை இருக்கு. இதுவரை மற்றும் பலர்ல தான் இருந்திருக்கேன் நான். இதுவரை எல்லா கட்சிகளோடும் மற்றும் பலர். நாங்க சின்ன பிள்ளைகளை படம் பார்க்க போகும்போது எங்க கிராமத்துல இருந்து நாங்க போவோம். அப்ப இளையங்குடி பரமக்குடியில இருக்கிற திரையரங்களை பார்த்து வரும்போது என்னுடைய நண்பர்கள், மச்சான் எல்லா படத்திலையும் நான் பார்க்கிறேன், மற்றும் பலர் எல்லா படத்திலையும் நடிக்கிறாங்க. சுமிதா, சிவகுமார், பிரியா இவர்களோடு மற்றும் பலர். அவன் என்ன மற்றும் பலருக்கு ஒரு தனியா ஒரு நடிகர் இருக்காங்க. அது மாதிரி எல்லா கட்சியும் போட்டியிடும். அதில் மற்றும் பலர் இதுவரைக்குமே மற்றும் பலர் தான் நான் இருக்கேன். அது சொல்லாத. 2வது, வாக்குக்கு காசு கொடுக்கிற முறையை இந்த ஊடகங்கள் நேர்மையாக விமர்சிக்கிறார். ஊழலை ஆதரிக்கிற, லஞ்சத்தை ஆதரிக்கிற யாராவது ஒரு மக்கள் இந்த கூட்டத்தில் இருக்கிறார்? எல்லாருமே ஊழலை எதிர்க்கிறோம், லஞ்சத்தை வெறுக்கிறோம் எல்லாருமே. அப்ப யார் கொடுக்கிறா, யார் வாங்குறா? இந்த கேள்வி யாருக்கு பதில்? யாருக்குமே ஊழல் பிடிக்கல, லஞ்சம் பிடிக்கல. பிறகு யார் கொடுக்கிறா, யார் வாங்குறா தெரியும். ஆனால் ஊழல் லஞ்சத்திற்கான முதல் விதையே வாக்குக்கு காசு கொடுக்கிறார்கள் தான் உண்டாகும். இன்னைக்கு நேரத்தில் நான் அம்பேத்கர் காலத்திலே ஆரம்பிச்சிருக்கிறது. மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது என்பதை அவமானகரமானதுங்கிறார் அவரே. எங்கள் தாத்தா தெய்வத்தின் மகன் முத்துராமலிங்கத்தினர் ஓட்டுக்கு காசு கொடுக்கிறவன் பாடி அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுகிறவன் தேச துரோகிங்கிறார் அன்னைக்கு. ஆனால் அந்த தேச துரோக குற்றத்தை இந்த நாட்டில் நாம் எல்லோரும் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டில் தேர்தல் தூய உள்ளத்தோடு தன்னலமற்ற மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய ஒரு மாபெரும் புனிதமான அமைப்பு அரசியல். அறிவியல், புவியியல் போல ஒரு வாழ்வியல் அரசியல். ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். ஆனால் அந்த அரசியல் வியாபாரமாகிவிட்டது. தலைவர்கள் 100 கோடி இந்த தொகுதிக்கு இப்போலாம் செய்தி வருது, 30,000 கோடி தேர்தலுக்கு ஒதுக்கி வச்சிருக்காங்க. அப்பவே தெரியுது. அப்ப 150 தொகுதி, ஒரு தொகுதிக்கு 100 கோடி, 150 கோடி முடிஞ்சு வாங்கிடுறாங்க. வாக்கை பெறுவது வேறு, வாக்கை வாங்குவது வேறு. மக்களுக்கு சேவை செய்து நன்மதிப்பை பெற்று வாக்கை பெறுவது வேறு. அது இறந்துச்சு அந்த காலம். வாக்கை வாங்குவது என்பது 500, 1000, 200, 300. உங்கள் மனச்சான்ற சொல்லுங்கள் மக்களே. தமிழர் நாட்டில் ஒரு தலைவன் வீதிக்கு வரும்போது தானாக மக்கள் அந்த தலைவனை பார்க்க வந்து பார்ப்பார்கள், கூடுவார்கள் என்று உங்கள் நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள். யாருக்காவது ஒருவர் பெறுவார்களா? வரமாட்டார்கள். அதிகாரத்தில் இருப்போர் 200 ரூபாய் கொடுத்துக் கொண்டு பெண்களை விட ஊடகம் போய் எது வந்துருக்கிறீங்க? பதாகையில் எழுதியிருக்கிறது என்னன்னு தெரியாது, யாருக்காக நிற்கிறது தெரியாது. எவ்வளவு 200 ரூபாய் கொடுத்துட்டாங்களா? போகும்போது தருவாங்க. இங்கே அரசியல் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு? சாதி, மதம், சாராயம், பணம், திரைக்கவர்ச்சி, எதுவுமே தேவை கிடையாது. நீங்க நல்ல அரசியலை எத்தனை கண்டங்களை தாண்டி நீங்க படைப்பீங்க? எத்தனை கண்டங்கள்? எப்படி சொல்லுங்க? சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகிவிடும். சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதையற்றவன். சொன்னது யார்? தெய்வ திருமகன் நம்முடைய தாத்தா முத்துராமலிங்க தேவர். ஆனா இன்னைக்கு என்ன இருக்குது? இத்தனை இடையூறுகள்.
ஊடகத்தின் அறம் என்ன? நல்ல அரசியலை உருவாக்குவதற்கு அதற்கு பணியாற்ற